வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எலுமிச்சங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கழுவி காய வச்ச எலுமிச்சம்பழம் இருக்குது, கல் உப்பு இருக்குது, கல் உப்பு அவ்வளோதான். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நம்ம இந்த ஜாரில் போட போகிறோம். பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு உப்பு வந்து கல் உப்பு எடுத்துட்டு இது ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கணும். நல்லா ஊறுகாய்க்கு கெடாமல் இருக்கிறதே உப்பு தான். உப்பு கொஞ்சம் நல்லா அதிகமாக இந்த மாதிரி நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு பீங்கான் ஜாடி இருந்தால் பீங்கான் ஜாடியில் பண்ணிக்கலாம். நான் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் தான் போடுறேன். சம்மரில் எப்போதுமே அதை போட்டு வச்சுக்குவோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா எலுமிச்சங்காயுமே கட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாடி ஃபுல்லாகிடுச்சு. எல்லா மாங்காயும் போட்டாச்சு. எலுமிச்சம்பழம் உப்பு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு நல்ல வெயிலில் வச்சு எடுக்கணும். நல்லா இதாகிடும். கொஞ்சம் இது இறங்கி இதானதுக்கப்புறம் கொஞ்சமாக சுடு தண்ணி காய வச்சு கொஞ்சம் ஊற்றி சேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். இது வந்து பழைய சாப்பாட்டுக்கு, அப்புறம் வந்து மோருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தாளிக்க வேண்டியதில்லை. இது அப்படியே சாப்பிட்ற ஊறுகாய் தான். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.